පන්සලට යද්දිත් අපි මේ ඒ වගේ භක්තිමත්ව ඇතුල් වුණේ අපි. බොහෝ වෙලාවට සමානයි. පිළිවෙත් එක සමානයි. ඒ කියන්නේ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயத்தினுடைய மூன்றால் பகுதியில் நிற்கிறோம். ராஜகோபுரத்தினுடைய அழகு இந்த மரத்தினூடாக பார்க்கும்போது மெய் சிலிர்க்கிறது தான் சொல்லணும். அப்படியாக புதிதாக அமைக்கப்பட்ட ஆறுமுகத்தானுடைய அந்த உருவச்சில இருக்கிற காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய 6ஆம் நாள் மாலை திருவிழா. நிறைந்த பக்தர்களை இன்றைய தினம் கோயிலுடைய மூன்றால் பகுதியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இனி வரும் காலகட்டங்களில் நிறைந்த பக்தர்களை இந்த இடத்துல காணலாம். அப்படியாக இன்றைய தினம் என்னுடைய முக்கியமாக ஒரு வித்தியாசமான வாகனத்தில் வரப்போம். அதாவது செங்கிடாய் வாகனத்தில் இங்கே அவ்வளவு செந்நிற கிடாய் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமுதிரராக அந்த வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை தான் பார்க்க போகிறோம். அப்படியாக வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே சரியாக 4:45 நிறைவு பெற்று சுவாமி உள்வீதி வலம் வருவதற்காக ஆயத்தமாகிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வசந்த மண்டபத்தில் இருந்து இங்கே இருந்து சரியாக கொடித்தம்பத்தை நோக்கி சுவாமி எழுந்த அந்த காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். முருகப்பெருமான் கொடித்தம்பம் இருக்கிற இந்த இடத்துல வந்து எழுந்தருள்கின்ற அந்த காட்சியை பார்க்கலாம். அப்படியாக முன்றல் பகுதியில் கொடித்தம்பம் முன்றல் பகுதியில் செங்கிடாய் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுக்கிட்ட அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கோம். இந்த செங்கிடாய் வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருள்வதற்கு வரலாறு ரீதியான நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது வீரத்தினை வெளிப்படுத்துகின்ற காரணங்கள் நிறைய இருக்குது. அப்போ ஒவ்வொரு வாகனங்களுக்கும் ஒவ்வொரு வரலாறுகள். அப்படியாக இந்த செங்கிடாய் வாகனத்தில் வருவதற்கான காரணம் முருகப்பெருமானுடைய அந்த வீரத்தன்மையை வெளிக்காட்டுகின்றதாகத்தான் இருக்கின்றது. அப்படியாக இன்றைய தினம் ஒரு நாவல் நிற பூக்களினாலும் வெள்ளை நிற பூக்களினாலும் முழுவதுமாக ஒரு நாவல் நிற ஆடை அலங்காரத்தோட முருகப்பெருமான் எழுந்தருள்கின்ற அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இந்த இடங்களில் தீபாரதனைகள் எல்லாமே காட்டிய பிறகு இந்த கொடித்தம்பத்திலிருந்து சுவாமி உள் வீதி வலம் வந்து வெளி வீதி வலம் இருக்கின்ற அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். உள் வீதி வலம் வரும்போது அந்த காட்சி மிக சிறப்பாக இருக்கும். அதாவது உள் கட்டிட அமைப்புகள் அந்த வில் போன்ற அமைப்புகள் ஊடாக முருகப்பெருமான் இந்த இடங்களில் வரும்போது பார்க்க மிக சிறப்பாக இருக்கும். இந்த இடங்களில் சுவாமி உள் வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியாக இன்றைய தினம் இந்த இடங்களில் நிறைந்த அளவு பிறமொழி பேசுகிற, அதாவது சிங்கள மொழி பேசுகிற நபர்களை கூட அவதானிக்கக்கூடிய மாய்ந்தார். அப்போ அவர்களோட எங்களுடைய நல்லூர் ஆலயம் சம்பந்தமான விடயங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளப்படும். என்ன மாதிரி இருக்குது, அவர்கள் பார்த்த அனுபவம், இந்த நல்லூர் ஆலயத்தை பார்த்து அவர்கள் சொன்ன விடயங்களை பற்றி தொடர்ந்து இந்த காணொளியூடாக நாங்கள் பார்க்கலாம். කෝවිල ඇතුළට යද්දී අපි අර හරියට පන්සලට ඇතුල් වෙනවා වගේ අපිට පාවහන් ගලවන්න උනා, කිස් වැසුම් ගලවන්න උනා. ඒ වගේම පන්සලට යද්දීත් අපි මේ පිරිමි අයගේ නම් උඩුකය ඇඳුම් ගලවන්න උනා. ඒ වගේම ගැහැණු අයට හොඳ සීලාචාරව ඇඳුම් අඳින්න උනා. මේ ඒ වගේ භක්තිමත්ව ඇතුල් වුණේ අපි. මේ ඒක හරි වැදගත්. අපේ ආගමෙත් තියෙනවා මේ විදිහේ දේවල්. ඒ විදිහටම මේ අපි නැල්ලූර් කෝවිල ඇතුල් වෙනකොට ඒ විදිහම පිළිවෙත් ටිකක් අපිට අත්විඳින්න සිද්ධ වුණා. ඇත්තටම ඒක සමාන මේ අත්විඳීමක් තමයි සමාන තත්ත්වය. ආගම් දෙකේම පිළිවෙත් බොහෝ වෙලාවට සමානයි. පිළිවෙත් එක සමානයි. ඒ කියන්නේ අපි පන්සලකට යනකොට තිසැසුම් පාවහන් ගලවනවා. අපි ඇඳුම් අඳින්නේ සුදු පාටට. ඒ වගේ මෙතන සිද්ධ වුණේ ඒ වගේ දෙයක් තමයි. මේ අපි පන්සලකට යනකොට පිළිවෙත් පුරනවා වගේම මෙතන කෝවිලට ඇතුල් වෙනකොට පිළිවෙත් පිරුවා. ඒ විදිහටම හරි භක්තිමත්ව අපි ඇතුල් වුණා. එතනදිත් අපිට ඒ නොදන්න දේ කියලා දුන්නා. මෙහෙම යන්න ඕනේ කියලා. ඒක හරි වැදගත්. ඒක ෆස්ට් ටයිම්
අපි පළවෙනි අවස්ථාවට මේ නල්ලුරු කෝවිලට පැමිණියේ කෝවිලකට පැමිණියේ පළවෙනි අවස්ථාවට ඒක ඇත්තටම හරි හිතට ප්‍රබෝධයක් දැනෙන හරි මේ භක්තියක් දැනෙන අවස්ථාවක්. සිංහල කට්ටියට කොහොමද මුරුගන් කතරගමේ කතරගම දෙවියන්ට අපි වන්දිනවා පුද පූජා පවත්වනවා අපිට ඒ ගැන භක්තියක් තියෙනවා වගේම විශ්වාසයකුත් තියෙනවා. அப்படியாக இந்த இடத்துல அவங்க கூறியபடியும் நல்லூரானுடைய அந்த சிறப்புகள் அந்த வழிபாட்டு முறைகள் சம்பந்தமாகவும் அந்த நல்லூர் ஆலயத்தை பார்த்து வியந்து அவர்கள் குறிப்பிட்ட விடயம், அதாவது இங்கே அனைவரும் அந்த ஆண்கள் வேஷ்டி கட்டிட்டு வர அந்த விடயங்கள், அந்த வழிபாட்டு முறைகள், அந்த பண்பாட்டு முறைகளை பார்த்து இப்படியெல்லாம் இங்கே நடக்குதுன்ற விடயத்தை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா கதிர்காமத்தில் அவர்கள் பார்க்கும்போது அனைவரும் ஒரு வெள்ளை ஆடைகள் அணிவார்கள். அந்த இந்த இடங்களில் இப்படியான வேஷ்டிகள் அணிந்து வர விடயங்களை பார்த்து வியந்து நிறைய விடயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படியாக சுவாமி உள்வீதி வலம் இருக்கின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரியாக 6 மணி அளவாகும்போது சுவாமி வெளி வீதி வலம் வருவார். அப்படியாக சரியாக 5 மணி 56 நிமிடங்கள் ஆகின்றது. கோயிலுடைய மூன்றல் பகுதியில் நிறைந்தளவு பக்தர்கள் இன்றைய தினம் கூடியிருக்கிறார்கள். பாருங்கள், எங்களுடைய பிரதான குருக்கள் அனைவருமே கிட்டத்தட்ட நாவல் நிற வேஷ்டி அணிந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். நல்லூர் ஆலயத்தில் முருகனுடைய சாத்துப்படி அலங்கார உடைய வர்ணனைகளிலேயே அந்த பிரதான குருக்கள் அனைவரும் வேஷ்டிகள் அணிவார். அப்படியாக 6 மணி அளவாகும்போது சுவாமி வெளியில் வந்து வீதி உலா வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேல தாளங்கள் முழங்க இந்த இடத்துல சுவாமியை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தி பூக்கள் தூவி தீபாராதனை காட்டிய பிறகு சரியாக 6 மணி அளவாகும் போது சுவாமி வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய 6ஆம் நாள் மாலை திருவிழா என்ன மாதிரி எல்லாம் இருக்கின்ற விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமுதராக இந்த இடத்துல கிடாய் வாகனம், செங்கிடாய் வாகனத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த செங்கிடாய் வாகனம் முருகனுடைய வீரத்தை குறிக்கும். குறிப்பாக ஒவ்வொரு வாகனமும் ஒவ்வொரு வரலாற்றை சொல்கிற மாதிரி இந்த செங்கிடாய் வாகனத்தில் வரும்போது முருகனுடைய வீரத்தன்மையை வழிகாட்டுற விதமாகத்தான் இன்றைய தினம் இந்த செங்கிடாய் வாகனத்தில் முருகப்பெருமான் வள்ளி வீதி உலா வந்து
கொண்டிருக்கிறார். அதாவது முருகன் சூரபத்மனை அழித்து தேவர்களை காத்த ஒரு வீர தெய்வம். அப்படியாக அந்த வீரத்தை வெளிக்காட்டுற விதமாகத்தான் அந்த கிடாய் வாகனத்தில் முருகன் எழுந்தள்ளி கொண்டிருக்கிறார். நல்லூர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் முருகப்பெருமான் வெளிவருவார். அப்படியாக அந்த வாகனத்தில் வர விடயங்கள் ஒரு தனித்துவமாக தத்துவம் மற்றும் புராண பொருளை குறிப்பிட வகையில் இருக்கும். அப்படியாகத்தான் இந்த கிடாய் வாகனம் முருகப்பெருமானுடைய அந்த சூரபத்மனை அழித்த அந்த வீரத்தன்மையை இந்த இடத்துல கிடாய் வாகனம் வெளிப்படுத்துகின்றது. அப்படியாக முருகப்பெருமான் தெற்கு வீதி நோக்கி தெற்கு கோபுர வாயில அண்மித்த அந்த விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இந்த இடத்துல எங்களுடைய பிரசன்னா குருக்களுடைய கந்த அனுபூதி பாடுகின்ற அந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சுடுவாய் நெடுவேதனை தோள்படவே விடுவாய் விடுவாய் வினை கெடுவாய் மனமே 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 கடிகேள் கரவாரிடுவாய் வடிவேல் இறைந்தாள் வேல் வடிவேல் கந்தவேல் கந்தவேல் நல்லை கந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றிக்கொள் கந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றிக்கொள் கரவாது சந்தேகப்படாமல் நல்லை கந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றிக் கொள்ளுங்கள் கலிகேளுங்கள் கந்த பெருமானிடம் நல்லை கந்த பெருமானிடம் கலிகேளுங்கள் வழிவேலிடம் கலிகேளுங்கள் நமது சங்கீதம் பிராரப்தம் ஆகாமியம் என்று சொல்லப்படுகின்ற முன்வினை பலன்களை அழித்து ஒழித்து வைக்க வல்லவன் கந்த பெருமானே நமது கர்ம வினைகளை அழித்து ஒழித்து நம்மை காப்பது கந்த பெருமானே ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் என்று சொல்லப்படுகின்ற நமது கர்மா முன் ஜென்மத்திலே நாம் செய்த வினை பயன்களான கர்மாக்களை தொலைத்து நமக்கு நல்ல கதி தர வல்லது நல்லை கந்த பெருமானுடைய திருவடிகளே என்பதை மறவாது சந்தேகிக்காது கந்த பெருமானிடம் கதி கேளுங்கள் நண்பர்களே. கெடுவாய் மனநே இந்த மனமானது ஐம்புலன்களாலும் நல்லதை பார்க்கவே ஐம்புலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நல்லதை பார்க்க கண்கள் கந்த பெருமானுடைய பேரழகின் காணவே கண்கள் கந்த பெருமானுடைய புகழை பாடவே
நல்லூர் கந்த பெருமான் அன்பர்களுக்கு எளியவன் கந்த பெருமான் முன்வினை அறுத்து நம்மை காப்பான் கெடுவாய் மலனே கதிகே கரவாய் மடிவேர் இறைதாய் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. சரியாக முருகப்பெருமான் மேற்கு புற வாயிலை கடந்து வந்து கொண்டிருக்க அந்த ஒரு அழகிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைய தினம் ஒரு செங்கிடாய் வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். பாரம்பரிய நகைகளோட ஒரு நாவல் நிற மலர் மாலைகளோடையும் வெள்ளை நிற மலர் மாலைகளோட ஆடி குடை ஒரு நாவல். இந்த இடத்துல செங்கிடாய் வாகனத்தினுடைய அந்த சிறப்புகளை பற்றி சொல்லணுமாண்டா அதனுடைய அந்த வேலைப்பாடுகள் அனைத்தும் ஒரு உயிரோட்டமுடையதாகவும் ஒரு நேர்த்தியாகவும் காணப்படுகின்றன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகப்பெருமான் சூரபத்மனை அழைத்து தேவர்களை காத்து அந்த வீரத்தன்மையை வெளிக்காட்டுற விதமாகத்தான் இன்றைய தினம் இந்த செங்கிடாய் வாகனத்தில் முருகப்பெருமான் வெளி வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். நிறைந்த பக்தர்கள் இன்றைய தினம் இந்த 6ஆம் திருவிழாவை பார்ப்பதற்காக கூடியிருக்கிற காட்சி அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. முருகனுடைய சாத்துப்படி வேலைகளாக இருக்கலாம், முருகன் வாகனமாக இருக்கலாம், அனைத்துமே ஈழத்தில் வேறு எங்கும் காண முடியாத ஒரு தனித்துவமாக காணப்படுகின்றது. அப்படியாகத்தான் இன்றைய தின சாத்துப்படி வேலைகளும் மிகச் சிறப்பாக அவ்வளவு அழகாக காணப்படுகின்றது. இந்த இடங்கள் முழுவதுமாக பக்தர்கள் கும்பங்கள் வைத்து தீபாரதனைகள் காட்டுகின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து இந்த இடங்களில் முருகப்பெருமான் வெளிவீதி உலா வருகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த இடங்களில் சுவாமி வடக்கு புறத்தில் இருந்து கிழக்கு புறத்தை நோக்கி ஊர்வலம் செல்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கோம். இந்த இடத்துல அந்த சாமரம் வீசுகின்ற ஒரு காட்சியை பாருங்கள், மிக அழகாக நேர்த்தியாக ஒரே சமப்பகுதியாக இருக்கும். சூரியன் மறைவிட்டு இந்த இடத்துல அந்த பார்க்கும்போது ஒரு இயற்கை அழகு காட்சி மிகவும் அவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்படியாக சரியாக கிழக்கு புறத்தை நோக்கி எங்கள் சுவாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார். இதன் பிறகு சரியாக கிழக்கு புற வாயில் கோபுரம் முண்டலில் சென்று அந்த இடங்களில் உள்வீதி செல்லுகின்ற ஒரு அழகிய காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். Vanda
தெய்வமல்லோ ஞான பைரவா ஐயா உருவேலோ வள்ளியே ஞான பைரவா